Hi students, in this video we are going to discuss 12th Computer Science Chapter 1 Functions. So we are going to discuss about the topics learning objectives like understanding the function specifications, parameter, interface versus implementation, pure functions and side effects. So these are the things we are going to learn in this chapter. So introduction part, we are going to discuss about the algorithm. What do you mean by algorithm? Algorithm is nothing but step-by-step instruction or sequence of steps. ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அல்காரிதம் எழுதும். ஸோ ஃபஸ்ட் ஒரு ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதுறது தான் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி எழுதணும், எப்படி இருக்கும்ன்றது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் டைரெக்டாக எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம அல்காரிதம் எழுதணும்னா வில் கெட் அ பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ளோர் பிளான் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் இருக்கணும், செகண்ட் ஃப்ளோரில் இதெல்லாம் இருக்கணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் பண்ண பிறகு தான் அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரைட்டிங் எ ப்ரோக்ராமிங் எனி லாங்குவேஜ் வி ஹேவ் டு ரைட் அன் அல்காரிதம். ஸோ ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் இஸ் ஒன் ஈஸியஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ எல்லாராலையும் அல்காரிதம் எழுத முடியும். பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னென்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அல்காரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதில் நம்ம எழுதியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்து அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த கம்ப்யூட்டேஷன் டைம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட். ஸோ எல்லாருமே வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். பட் அவங்களோட ஸ்பீடு எவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க் கம்ப்ளீஷனில் தான் அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து வின்னராக நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் எந்த காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணாலும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ அல்காரிதமை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பட் அந்த அல்காரிதம் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கம்ப்யூட்டேஷன் பண்ணுது, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட். ஸோ இந்த கம்ப்யூட்டேஷன் டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் த கம்ப்யூட்டேஷன் டைம் வில் பி டிஃபர்ஸ் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு அல்காரிதம் நம்ம கிரியேட் பண்ணும் போது அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் அது கம்ப்ளீட் பண்ண முடியும், ஸோ எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எழுத முடியுமோ அப்படி எழுதணும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இன் ரைட்டிங் அண்ட் evaluating the algorithm is the time it takes to complete a task. Should be independent of the programming language, compiler and computer used. Algorithm பார்த்தீங்கன்னா எப்போவுமே காமனாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் டிபெண்ட் பண்ணி நம்ம அல்காரிதம் எழுதக்கூடாது. இட் ஷுட் பி காமன். ஓகே, ஃப்ரம் தட் அல்காரிதம் யூ கேன் ஏபிள் டு ரைட் அ ப்ரோக்ராம் இன் எனி லாங்குவேஜ். அல்காரிதம் ஒரு காமனாக என்ன ப்ரொசீஜர், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் அந்த அல்காரிதம் இருக்கணும். அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வெறும் C++ல தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும், இல்லை Cல தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம அல்காரிதமை கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு அல்காரிதம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் வேணாலும் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம எழுதுகிற மாதிரி கிரியேட் பண்ணணும். தென் so what is a subrouting and function? Subrouting is nothing but subroutings are the blocks that is a basic building block of computer program. Sometimes பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு பிளேஸில் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளோட ப்ரோக்ராம் சைஸ் வந்து ரொம்ப லார்ஜராக ஆகிடும். ஒரே குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வேறு வேறு பிளேஸில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், நம்ம திரும்ப திரும்ப அதே ஸ்டேட்மெண்ட்ஸை எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சப்ரூட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ரூட்டின் is nothing but it is the basic building block of the computer program. ஓகேங்களா? so it contains a set of codes. blockனாலே என்னது, set of statements, group of statements தான் நம்ம blockனு சொல்லுவாங்க. so இந்த subroutine வந்து ஒரு small programனு சொல்லலாம், இல்லை சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் சப்ரூட்டின். ஸோ இந்த சப்ரூட்டின்ஸை வந்து நம்ம எத்தனை முறை வேணாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அந்த சப்ரூட்டினை கால் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய மசாலா பவுடர்லாம் கிரைண்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது அவங்க அந்த மசாலாவை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் அ டைம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி அந்த மசாலா எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்திருந்தால் அவங்க எப்போ வேணுமோ அதை உடனே எடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் சப்ரூட்டின்ஸ். ஸோ நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி
பண்ணி வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் எப்போல்லாம் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும், ரிப்பீட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ சப்ரூட்டீன்ஸை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அல்காரிதமில் சப்ரூட்டீன்னு சொல்கிறோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதையே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சப்ரூட்டீன்ஸ் are the small section of code that are used to perform the particular task that can be used repeatedly. ஸோ இது ஒன் டைம் தான் கால் பண்ணணும், ஸோ 2 times தான் கால் பண்ணணும்னு எந்த கண்டிஷனும் இல்லை. ஒன்ஸ் நம்ம சப்ரூட்டீன் கிரியேட் பண்ணிட்டோம்னா யூ கேன் யூஸ் தட் சப்ரூட்டீன் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருது. ஒரு 5 பிளேசஸில் நீங்கள் அடிஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அந்த 5 பிளேசஸ் அடிஷன் ஆப்ரேஷன்ஸை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆடுன்னு ஒரு சப்ரூட்டீனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா எங்கெல்லாம் நான் அடிஷன் பண்ணணுமோ அந்த டைமில் நான் ஆட் ஃபங்க்ஷனை மட்டும் ஆட் சப்ரூட்டீனை மட்டும் நான் கால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ஸோ யூ கேன் யூஸ் தட் சப்ரூட்டீன் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், தட் கேன் பி யூஸ்ட் ரிப்பீட்டட்லி. ஸோ சப்ரூட்டீனில் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து complete பண்ணும். So subroutine is nothing but it is a basic building block of the programming language which contains a block of statement to complete the particular task. So in programming language la subroutines என்னன்னு சொல்வாங்க, functions ன்னு சொல்வாங்க. So what is a function? It is a unit of code that is often defined within a greater code structure. ஸோ ஃபங்க்ஷன்னாலும் சப்ரூட்டீன்னாலும் போத் ஆர் சேம்ஸ் ஒன்லி. சப்ரூட்டீன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொன்னேன், ஃபங்க்ஷன் என்னது, இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் நேமை வச்சு தான் கால் பண்ணுவோம். ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமை ஸ்மால் ப்ரோக்ராமை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக எல்லா பிளேஸ்லையும் வருதோ அதை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம லார்ஜ் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். Specifically, a function contains a set of code that works on many kinds of inputs like variants, expressions and produces a concrete output here. So, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணும், நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துடலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணும், எதில் அதோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் we need an input. அந்த இன்புட் இருந்தால் மட்டும்தான் we can perform the operations. அந்த இன்புட் என்னவாக இருக்கலாம், it must be the data. ஸோ டேட்டாலே we have a different kinds of data. நிறைய வேரியபிள்ஸில் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு கான்ஸ்டன்ட் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை நியூமரிக்கல் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதை ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த ரிசல்ட் தான் வந்து அவுட்புட். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்கும்னா இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டில் வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ த ப்ராசஸ் டன் ஆன் தி இன்புட், ஆப்ரேஷன்ஸ் டன் ஆன் தி இன்புட். After that operation it produces the output, நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம 11th இது எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கனாலே அதில் இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்றது ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம், அவ்வளோதான். பெரிய ப்ரோக்ராம்லேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம தனியாக வைக்கிறோம், அதுதான் ஃபங்க்ஷன். Function specifications. Let us consider the example a colon equal 24 here. Okay, so a colon equal 24 as an expression in it, but 24 is not itself an expression, rather it is a function definitions here. So this is a way of specifying the ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். ஸோ இங்கே 24ன்னு கொடுத்துருக்கிறது இது எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் ஆப்ரேட்டர்ஸ் என்ன வேணாலும் இது இருக்கலாம். பட் ஈக்குவல் அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸியா. இப்போ நான் a கோலன் ஈக்குவல் டு 24 கொடுத்தேன்னா த 24 இஸ் நத்திங் பட் த வேல்யூ விச் இஸ் பைண்ட் டு த நேம் a. ஸோ ஏன்ற வேரியபிளில் ஏன்ற நேமில் என்ன வேல்யூ இங்கே பைண்ட் ஆகுதுன்னா 24ன்றது பைண்ட் ஆகுது. Do you understand the concept here? So a colon equal to 24 na the 24 is the value binds into the name a. So நம்ம ஃபங்க்ஷன்ல டெஃபினிஷன்ல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அடுத்து நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். டெஃபினிஷன்னா என்ன, இந்த ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்க்கை பண்ண போதும், என்ன டாஸ்கெல்லாம் பண்ண போகுது, என்னென்ன வேலையெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது அதை டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்கிறோம். ஸோ அந்த ஈக்குவல் அடுத்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ வாட்
whatever is given there, that value, that definitions are binding the value into the name. Which name? The left hand side name, that is A. Do you understand this? Then the next one is parameters and arguments here. What do you mean by parameter? So function நாலே பார்த்தீங்கன்னா it takes a input ன்னு சொன்னோம். ஒரு இன்புட்டை எடுத்து அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ண பிறகு வர ரிசல்ட் தான் அவுட்புட். So the function is a set of statement which process the input and gives the output here. It gets a data from the user and process it and gives the output here. இதுதான் function உடைய definition. ஓகேங்களா? ப்ரோக்ராம்னாலே it contains a set of statements. அந்த statements என்ன பண்ணும்? இன்புட்டை ரீட் பண்ணும், ப்ராசஸ் பண்ணும் அண்ட் அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் அது எப்படி ரீட் பண்ணும்? அந்த இன்புட் வந்து எந்த வேல இருக்கும்? அதுதான் parameters and arguments here. So the parameters are nothing but the parameters of variables. So variable means what? For example, x equal to 5 இருக்கு. இதில் எது வேரியபிள்? xன்றது தான் வேரியபிள். So parameters are nothing but it is a variable. அப்போ 5ன்றது என்னது? That is the arguments. So arguments are nothing but the value which is assigned to the variable here. So எந்த வேல்யூவை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் argument, and the variable which stores the value, that variable is called as the parameter. Do you understand the concept here? So parameter is nothing but parameters are the variable, arguments are the value. So value நம்ம எங்க ஸ்டோர் பண்ணுவோம்? வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்கே x equal to 5, xன்றது parameter, 5ன்றது argument. ஸோ arguments தான் parameterல நமக்கு ஸ்டோர் ஆகுது. Do you understand that? Then so we have two types of parameter, that is parameter without a type and parameter with type here. It's an important 5-mark question. So let's see the example for parameter without type and with type. Before that, let's see how to define the function. So ஒரு function எப்படி define பண்ணலாம்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அல்காரிதம்ல பார்க்குறோம். ஒரு பேசிக் கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு அல்காரிதம் எழுதும் போது ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ ஃபங்க்ஷன்ன்றத மெயின் ப்ரோக்ராமில் வராது, நம்ம தனியாக ஒரு சப் ப்ரோக்ராமாக தான் எழுதுகிறோம். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அதோடைய சின்டெக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ the syntax is let. We have to use a keyword let. Let rec function name and a1 a2 an, these and all the variables. Okay, so இந்த letன்றது keyword which is used to define the function. ஒரு function நம்ம create பண்ணும்போது define பண்ணும்போது letன்ற keyword நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெக்குன்றது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ரெக்குன்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா த ஃபங்க்ஷன் விச் கால் பை இட் செல்ஃப் இஸ் கால்ட் ஆஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? ஃபங்க்ஷனோட நேமை வச்சு தான் கால் பண்ணுவோம். ஸோ ஒரு முறை தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். கால் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷன் அதோடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துரும். இதுதான் ஃபங்க்ஷனுடைய ஒர்க். ஆனால் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷனையே அதுவே கால் பண்ணிகிட்டே இருக்கும். so that the function call by itself, அதுவே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ரெக்குன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லெட் ஃபங்க்ஷன் நேமுன்னு கொடுத்தாலே போதும். Do you understand the difference here? ஸோ நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் லெட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா போதும். ரிகர்சிவ் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் லெட் ரெக்குன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த a1 an இது எல்லாமே வந்து parameters, that is variable. parametersனால் நம்ம என்னன்னு பார்த்தோம்? வேரியபிள்ஸ் பார்த்தோம். வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டு ஸ்டோர் த வேல்யூ. ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். வேல்யூனா என்ன? ஆர்கியூமெண்ட்ஸ். எஸ், ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வேல்யூ, வேரியபிள்ஸ் தான் parameter. Do you understand that? ஸோ இங்கே வந்து கேன் இருக்குது. கேன்றது என்னது? டெஃபினிஷன் ஆஃப் திஸ் fn ஃபங்க்ஷன். fnன்றது நேம், ஃபங்க்ஷனுடைய நேம் தான் fn. ஸோ அந்த fn என்ன பண்ண போகுது, அதோடைய டாஸ்க் என்ன, அந்த டாஸ்கெல்லாம் எங்கே டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த கேனில் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். Do you understand that? ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது. லெட்டுன்ற கீவேர்ட், நார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தால் லெட் ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், கோலன் ஈக்குவல் அதோடைய டெஃபினேஷனை கொடுக்கலாம். ரிகர்சிவாக இருந்தால் லெட் ரெக்குன்ற கீவேர்ட், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ் அண்ட் டெஃபினேஷன். Do you understand the concept here? Then
see the different types here. Parameter without type, parameter with type. So இங்க without type எப்படி இருக்கும், with type எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். So இந்த program explanations நான் அங்க கொடுத்திருக்கேன். So without type பார்த்தீங்கன்னா data type is not mentioned here. So the first statement பார்த்தீங்கன்னா requires be greater than equal to 0. This means it is a precondition statement. இல்ல நம்ம யூஸ் பண்ணிருக்க வேரியபிள் பார்த்தீங்கன்னா a b இந்த 2 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூக்கு நம்ம பவர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ பவர் கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இந்த 2 பவர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2ன்றது a, bன்றது வந்து 3. ஸோ 2 பவர் 3. ஸோ அந்த b வேல்யூ எப்படி இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணுமா இல்லை பாசிட்டிவ்ல இருக்கணுமா அப்படின்னு நம்ம ஒரு ப்ரீ கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பவர் வந்து மைனஸ் இருக்கக்கூடாது, எனக்கு வெறும் பாசிட்டிவ்ல தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம இங்கே என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். எய்தர் அந்த பவர் வேல்யூ 0ல இருக்கணும் இல்லைனா கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வேண்டான்ற மாதிரி நம்ம இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து requires a to the power of b. It is a post condition, that is நம்ம என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ரிட்டர்ன்ஸ். requires என்ன பண்ணுது, ப்ரீ கண்டிஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா இருந்தால் என்னோட இன்புட் எப்படி இருக்கணும்னு ப்ரீ கண்டிஷன் கொடுக்கறது தான் requires. ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுது, போஸ்ட் கண்டிஷன். ஸோ என்ன மாதிரி ரிசல்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது, வாட் இஸ் த டாஸ்க் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறது தான் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், a பவர் b கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் இஸ் ரிட்டர்ன் here. ஓகே, ஸோ நவ் let rec. ஸோ ரெக்குனாலே நான் என்ன சொன்னேன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஸோ ஒரு பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். let rec pow ab. ஸோ இந்த ஏவும் பியும் என்ன, பேராமீட்டர்ஸ், தட் இஸ் வேரியபிள் இயர். ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணலை. ஸோ ஏ வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவா இல்லை ஃப்ளோட்டிங் வேல்யூவான்றதை இங்கே டிக்ளேர் பண்ணலை, நம்ம டேட்டா டைப்பை இங்கே மென்ஷனே பண்ணலை. அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப்புன்னு சொல்கிறோம். ஸோ a வந்து ஒரு இன்டீஜரா b இன்டீஜரான்னு எதுவுமே நம்ம இங்கே மென்ஷனே பண்ணலை. ஸோ அதனால் this is called as a parameter without type. அப்போ இதோட டேட்டா டைப்பை இந்த நம்ம கம்பைலரும் நம்ம ப்ரோக்ராமும் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா இம்ப்ளிசிட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதை கம்பைலர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இம்ப்ளிசிட்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் b ஈக்குவல் டு 0 கன்சிடர் பண்ணுங்கள், பியோட வேல்யூ 0வாகவே இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, 1ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. 1ன்றது என்னது, இன்டீஜர் வேல்யூ. ஸோ அப்போ 1ன்ற வேல்யூ அது ரிட்டர்ன் இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணால் அப்போ கண்டிப்பாக b என்ன வேல்யூவாக இருக்கணும், ஒரு இன்டீஜராக தான் இருக்கணும். Do you understand that? So b இன்டீஜராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏவும் என்னவாக இருக்கணும், இன்டீஜராக தான் இருக்கணும். Do you understand the concept here? So compiler refers like this only. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்ப்ளிசிட்டாக கம்பைலர் வந்து அது என்ன டேட்டா டைப்பாக எடுத்துக்கோன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் மென்ஷன் தி டைப் ஆஃப் வேரியபிள், தட் இஸ் த டைப் ஆஃப் பேராமீட்டர், கம்பைலர் இம்ப்ளிசிட்லி இன்ஃபர் இட் ஆஸ் அ பர்டிகுலர் டேட்டா டைப். இங்கே நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த பேராமீட்டரோட டேட்டா டைப்பை அது இம்ப்ளிசிட்டாக கன்சிடர் பண்ணிக்கும், இம்ப்ளிசிட்டாக அது எடுத்துக்கும். அப்போ இங்கே ஏபி என்ன டேட்டா டைப்னே கொடுக்கல, பட் இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை பேஸ் பண்ணிவிட்டு அது என்னவா எடுத்துக்குது, இன்டீஜராக அதை கன்சிடர் பண்ணுது. Do you understand the concept here? Then இந்த parameter with type, இந்த parameter with type பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் தான், பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த let rec pow இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், பேராமீட்டர் என்ன டேட்டா டைப்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, a:int b:int. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்றது இன்டீஜர் டேட்டா டைப், பின்றது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவே இங்கே நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த அனோட்டேட் பண்ணுறது தான் இங்கே பேராமீட்டர் வித் டைப்புன்னு சொல்கிறோம். ஸோ வித்தவுட் டைப்பில் நம்ம இங்கே எதுவுமே சொல்லலை, பவ் ஏபி அவ்வளோதான். ஏ வந்து இன்டீஜரா பி இன்டீஜரா எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணி வர ரிசல்ட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து அது இன்டீஜராக அதை எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏ வந்து இன்டீஜர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம், பி வந்து இன்டீஜர்ன்றதை மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸ்பிளிசிட்டாகவே அதோட டேட்டா டைப்பை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ கம்பைலர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இட் ரெஃபர்ஸ் தட் ஏ அண்ட் பி ஆஸ் அ இன்டீஜர்.
இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி பேராமீட்டர் வித் டைப் அண்ட் பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், லெட்டுன்ற கீவேர்டை வச்சு ஒரு நேம் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ லெட்டு ரெக்குனா ரிகர்சிவ். இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன, பவ்ன்றது தான் ஃபங்க்ஷனோட நேம். என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏவும் பியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஏவுடைய டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பியுடைய டேட்டா டைப்பை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இன்டீஜர் தான். Do you understand the concept? Without type la data type implicit எடுத்துக்கும், with data type la data type explicit user வந்து mention பண்ணணும். Do you understand the concept here? Then the next one is syntax of function type. So what is the function type here? So here two variables இருக்கு. What are the two variables here? X and Y are the variables. ஓகேங்களா, இது என்ன பண்ணுதுன்னா it indicates the type of the variable here. For example, x infer y இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் is the type of function that gets an input of type x and returns the output of type y. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ எக்ஸ்ன்ற டைப் என்ன எக்ஸ் இருக்கோ, எக்ஸ்ன்றது இன்புட்டு, அதோட டைப்பை எடுத்து நம்ம ஒய் என்ன பண்ணோம், அவுட்புட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் த இன்புட் ஆஃப் டைப் எக்ஸ். ஸோ இட் ரெஃபர்ஸ் த டேட்டா டைப். ஸோ எக்ஸோட வந்து ஒரு இன்புட்டோடைய டைப், அந்த டைப்பை எடுத்து ஒய் வந்து அவுட்புட். ஓகேங்களா, இட் ரிட்டர்ன்ஸ் தி அவுட்புட் ஆஃப் டைப் ஒய். Do you understand the concept here? So type x infer y is the type of function that gets a input of type x. So இங்கே என்ன x கொடுத்துருக்கோமோ, என்ன டேட்டா டைப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இன்புட்டை எடுத்து அங்கே yன்றது அவுட்புட்டோடைய டைப். ஸோ அதில் அந்த அவுட்புட்டை, அந்த டைப்பில் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். The next statement பார்த்தீங்கன்னா x1 x2 y. ஓகேங்களா, அப்படின்னா இங்கே 2 இன்புட்ஸ் இருக்குது. x1 ஒரு இன்புட் தான், x2 ஒரு இன்புட் தான், y வந்து அவுட்புட் இயர். ஸோ இங்கே எப்படி ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் இன்புட் ஆஃப் x1 டைப். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்புட் ஆஃப் type x1 and second input of type x2. So and finally returns the output of type y. ஓகேங்களா, ஸோ the first one வந்து ஃபஸ்ட் இன்புட் என்ன டைப்பில் இருக்கணும், x1 டைப்பில் இருக்கணும். செகண்ட் இன்புட் என்ன டைப்பில் இருக்கணும், x2ஓட டைப் இருக்கணும். ஃபைனலாக அது ரிட்டர்ன் பண்ணுற அவுட்புட்டோட டைப் வந்து y. சிமிலர்லி x2n. ஸோ நம்ம எவ்வளோ பேராமீட்டர்ஸ், எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு வேரியபிள்ஸ்க்கும் நம்ம என்ன டைப் மென்ஷன் பண்ணுறோமோ, எல்லா டைப்பும் சேமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா டைப்பும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே என்ன டைப்பை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த டைப்பில் தான் அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் ஏ வந்து இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கு நம்ம என்ன வேல்யூ மட்டும் கொடுக்க முடியும், இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அது இன்புட்டாக எந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கும், இன்டீஜர் வேல்யூவை தான் இன்புட்டாக எடுத்துட்டு அவுட்புட்டில் வந்து நம்ம இன்டீஜர்னு கொடுத்துருந்தோம்னா அவுட்புட்டாக அது என்னவா ப்ரொடியூஸ் பண்ணும், இன்டீஜர் வேல்யூவை தான் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏ இன்ட்டு வந்து இன்டீஜர்னாலே என்னது ஹோல் நம்பர், இன்புட்டை வந்து இன்டீஜரில் கொடுக்குறேன், அவுட்புட்டை வந்து ஃப்ளோட்டிங்கில் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் வந்து இன்டீஜர்னு எடுத்துக்கோங்க, ஒய் வந்து ஃப்ளோட்டிங் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்புட் கண்டிப்பாக அது என்னவா எடுக்கும், என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கும், ஹோல் நம்பர்ஸாக இன்புட்டை எடுத்துக்கும். தட் இஸ் கெட்ஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ், இன்டீஜர் டைப்பாக வந்து இன்புட் எடுத்துக்கும். அவுட்புட் என்னன்னு சொல்லி ஃப்ளோட்டுன்னு சொன்னோம். ஃப்ளோட்னா வந்து ஃப்ராக்ஷனல் பாயிண்டோட டிஸ்பிளே பண்ணும். ஸோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃப்ராக்ஷனலாக டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம என்ன டைப் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ ஆஸ் பர் த டைப் ஒன்லி இட் டேக்ஸ் தி இன்புட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி அவுட்புட் here. Do you understand the concept here? Then one more important point. So we are defining the function. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் இது பாருங்க. இதில் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன, ஸோ இதில் ஃபங்க்ஷனோட நேம் வந்து பவ். என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம், ஏவும் பியும் பேராமீட்டர். இந்த கோலன் ஈக்குவல் அடுத்து நம்ம என்ன டாஸ்க், என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். டெஃபினேஷன்னா என்ன சொன்னேன், அந்த ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போது அந்த டாஸ்க்கை நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் டெஃபினேஷன்ஸ் இயர். ஸோ இந்த பவர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ஒரு வேரியபிளுடைய பவரை கண்டுபிடிக்க போகுது. தட் இஸ் a to the power of b தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட். இஃப் b equal to 0 then 1, பவர் 0வாக இருந்தால் 1 டிஸ்பிளே பண்ண. சப்போஸ் பவர் கிரேட்டர் தென் 1 இருந்தால் திரும்ப திரும்ப இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய டாஸ்க். ஓகேங்களா, ஸோ இந்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினேஷன். ஸ்டாட்டிக் டெஃபினேஷன்ஸை நம்ம ப்ரோக்ராம் நம்ம டிஃபைன் பண்ண, ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். கம்பைலர் அதை
கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம டைனமிக்காக டிஃபைன் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ டைனமிக் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். டைனமிக்னா டியூரிங் த ரன் டைமில் ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் த ரன் டைமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். அதுதான் ஸ்டாட்டிக். ஓகேங்களா? ஸோ அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ரன் டைம்னா நம்ம ரன் பண்ணும் போது அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் த function definition should be the static. There is no dynamic function definitions here. Do you understand the concept here? ஸோ நமக்கு குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும், அங்கே சில்லி பவுடர் போடணும். அந்த டைமில் நம்ம அரைச்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். தென் அந்த குழம்போட டேஸ்ட் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த சில்லி பவுடர் ஆல்ரெடி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள் இயர். அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும், அதை கம்பைல் பண்ணணும். கம்பைலர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸோ ரன் டைமில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது. Do you understand the concept? Students, let's see the example for recursive function. What is recursive function? A function called by itself is called as a recursive function. So normally ஒரு ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுவோம், நம்ம யூசர் தான் கால் பண்ணுவோம். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், யூஸிங் தி ஃபங்க்ஷன் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, பவ்வுன்னு இருக்குது. தென் 2 parameters இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறதா இருந்தால் பவ் ஆஃப் ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கால் ஆகும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இதுவே ரிகர்சிவ், ரெக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரெக்குன்ற கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம ரெக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் இந்த பவுன்ற ஃபங்க்ஷன் கால் ஆன பிறகு அதோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி அதை கால் பண்ணது பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், இதுதான் பவ் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அடுத்த லைனில் பவ்வுன்ற நேம் இருக்குது. பவ்வுனாலே என்னது, ஃபங்க்ஷனுடைய நேம் தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆகும், இந்த பவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் போது என்ன ஆகும், மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். மறுபடியும் என்டர் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் போது கால் ஆகும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் அது கால் பண்ணிகிட்டே இருக்கும்னா டில் இட் கம்ப்ளீட்ஸ் த டாஸ்க். இந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நம்ம பெராமீட்டர்ஸில் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, பெராமீட்டர் வித்தவுட் டைப், வித் டைப். ஸோ அந்த 2 ப்ரோக்ராம்க்கு வந்து அந்த 2 எக்ஸாம்பிளும் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னொரு ஃபங்க்ஷனில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேராமீட்டர் வித்தவுட் டைப் தான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த பவர் வேல்யூவை ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இப்போ நம்மளுடைய டாபிக் இங்கே. ஓகேங்களா? ஸோ ரெக்குனாலே ரிகர்சிவ், பவ்ன்றது ஃபங்க்ஷன் நேம் ஏபி. ஸோ நம்ம ஏ பவர் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கன்சிடர் நம்ம ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கோங்க, பி வேல்யூ வந்து 3 எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம 2 பவர் 3 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மல் ஃபங்க்ஷனாக ஒன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த டெஃபினேஷனுக்குள்ளேயே அதை கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன, பவ். அப்போ அந்த பவ் அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். இதுதான் இங்கே மெயின் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த எப்படி இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஏ வேல்யூ 2, பி வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து அது பவர் வேல்யூ பி வேல்யூ 0, 1 செக் பண்ணுது. ஸோ நார்மலாக நம்ம பார்ப்போம் இல்லையா, ஸோ பவர் வேல்யூ 0வாக இருந்தாலே நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். இங்கே நமக்கு பி வேல்யூ என்ன, 3. ஸோ 3 இருக்கிறதுனால 3 ஈக்குவல் டு 0வா, நோ. ஸோ நம்ம இஃப்னாலே என்னது, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் தென் பக்கத்தில் இருக்கிறது ஒர்க் ஆகும். அதர்வைஸ் இட் கம்ஸ் டு த எல்ஸ். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு இந்த 3 ஈக்குவல் டு 0ன்றது கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறதுனால அது எல்ஸ்க்கு வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே எல்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்க, ஏ இன்டு பவ் ஆஃப் ஏ இன்டு பி மைனஸ் 1. அதாவது ஏ வேல்யூ என்ன, 2. ஸோ 2 இன்டு
பவ்ன்றது என்ன ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் என்ன பண்ணுது, அதே ஃபங்க்ஷனையே கால் பண்ண போகுது. ஆல்ரெடி நம்ம கால் பண்ணிட்டோம், கால் பண்ணி உள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகும் போது அதுவே திரும்ப திரும்ப கால் பண்ணுது. எப்படி கால் பண்ணுதுன்னா, வித் லெஸ் நம்பர் ஆஃப் இன்புட். நம்ம பாஸ் பண்ண ஒரிஜினல் இன்புட்டை எடுத்துக்காம அந்த இன்புட்லேருந்து சம் பார்ட் ஆஃப் இன்புட்டை எடுத்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அட் அ டைமில் அந்த ஹோல் இன்புட்டையும் வச்சு ஒர்க் பண்ணாமல் நம்ம கொடுத்த இன்புட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்புட்டை ரெடியூஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணும். அதுதான் ரிகர்சிவ். ஓகேங்களா? ஸோ அது எந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுதுன்னா, நம்மளோட பவர் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஏ வேல்யூ ஆஸ் இட் இஸ் 2 வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இந்த 3 பவர் வேல்யூ 3 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு இங்கே மைனஸ் ஆகுது. ஸோ பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1. ஸோ அப்படின்னா என்ன ஆகும் இங்கே பாருங்க. ஸோ வி நோ தட் ஏ வேல்யூ என்ன 2. ஸோ 2 இன்டூ பவர் ஆஃப் ஏ வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, 2 இன்டூ பி மைனஸ் 1. பி வேல்யூ என்ன 3. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண வேல்யூ என்ன, ஏ வேல்யூ 2, பி வேல்யூ 3. இப்போ நம்ம பாஸ் பண்ண ஒரிஜினல் இன்புட் 3, இதுலேருந்து நமக்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஆகி 2 ஆகுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ண ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது வித் லெஸ் நம்பர் ஆஃப் இன்புட். ஃபஸ்ட்டு 2 பவர் 3ன்னு கால் பண்ண, இப்போ அதை என்னவா கால் பண்ண போகுது, 2 பவர் 2வா கால் பண்ண போகுது. ஸோ மறுபடியும் என்ன ஆகும், இந்த பவர் ஃபங்க்ஷனுக்குள்ள அது என்டர் ஆகும். ஸோ வித் வாட் வேல்யூ, ஏ வேல்யூ 2வா இருக்கும், பி வேல்யூவும் 2வா இருக்கும். இங்கே 2 ஈக்குவல் டு 0வா செக் பண்ணோம். வாட் இஸ் த ஆன்சர், ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்றதுனால மறுபடியும் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. மறுபடியும் எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, காலிங் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன ஆகும், இங்கே 2 இன்டூ பவர் ஆஃப் 2, நமக்கு பி வேல்யூ என்னவா இருந்தது, 2வா தானே இருந்தது. இப்போ 2 மைனஸ் 1 என்ன ஆகும், 1 ஆகும். நல்லா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 2 பவர் 3 கால் பண்ணோம், அது ரெடியூஸ் ஆகி 2 பவர் 2வா கால் ஆகுது. மறுபடியும் அதே கால் பண்ணி இப்போ நம்ம என்ன வேல்யூவில் கால் பண்ண போகிறோம், 2 பவர் 1ல் கால் பண்ண போகிறோம். மறுபடியும் 2 பவர் 1ல் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகும் போது ஏ வேல்யூ என்னவா இருக்கும், 2வா இருக்கும், பி வேல்யூ 1ஆ இருக்கும். ஸோ இங்கே இஃப் 1 equal to 0வா, condition is false. அப்போ மறுபடியும் எல்ஸ்க்கு வருது. மறுபடியும் எல்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே பாருங்க, a value 2 into power of a value 2 b minus 1, that is 1 minus 1. ஏன்னா இங்கே 2 பவர் 1ல் தானே நம்ம இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ அது வந்து இப்போ 1லேருந்து ரெடியூஸ் ஆகி 0 ஆகுது. இப்போ 2 பவர் 0. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட்லேருந்து அது லெஸ் நம்பர் ஆஃப் இன்புட்டை லீஸ்ட்டாக எவ்வளோ இன்புட்டை அது கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அந்த லீஸ்ட் இன்புட்டை வச்சு அதை ஆன்சர் கண்டுபிடிக்குது. அதை கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம 2 பவர் 3 ஏ வேல்யூ 2 பி வேல்யூ 3ல் கால் பண்ணோம். மறுபடியும் அது ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு அது என்ன வேல்யூ மறுபடியும் கால் பண்ணுது, a value 2 b value 2 வச்சு கால் பண்ணுது. மறுபடியும் a value 2 b value 1, again a value 2 b value 0ல கால் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ லீஸ்ட் இன்புட் வர வரைக்கும் அது ரிப்பீட்டடாக கால் வந்துட்டே இருக்கு. ஸோ லீஸ்ட் வேல்யூ இன்புட் நமக்கு வந்த பிறகு அந்த லீஸ்ட் இன்புட்டுக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த அவுட்புட் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வேல்யூவை கால் பண்ணுச்சோ அதுக்கே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஏ வேல்யூ என்ன இருக்குது, 2, பி வேல்யூ 0. ஸோ இங்கே வரும். Okay, a value 2, b value 0. So 0 equal to 0. What is the answer? Condition true. So condition true ஆத நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 ரிட்டர்ன் ஆகும், எந்த ஸ்டேட்மெண்ட் b வேல்யூ 0ல கால் பண்ணுச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தானே b வேல்யூ 1ல கால் ஆயிருக்கு. ஸோ இந்த பவர் ஆஃப் 2 ஆஃப் 0க்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, 1 ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி நமக்கு 2 இருக்குது. ஸோ 2 into 1 equal to 2. Do you understand this? ஸோ அப்போ இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நமக்கு என்ன அவுட்புட் நம்ம கிடைக்கும், 2 கிடைக்கும். இந்த 2 எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும், ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 2 ஆஃப் 0 வந்ததோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ரிட்டர்ன் ஆகும். அப்படியே பேக் ரிவர்ஸில் வர பாருங்க. இந்த 2 வந்து 2,1 பவுலில் 2,1 ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுச்சு இல்லையா, அந்த வேல்யூக்கு இந்த 2 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் 2 1. ஸோ ஏ வேல்யூ 2 பி வேல்யூ 1 இருக்க இடத்துல தான் நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, 2ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கும். ஸோ 2 into 2 4. இந்த 4 மறுபடியும் எங்கே ரிட்டர்ன் ஆகும்,
எங்கே பி வேல்யூ 2ன்னு கால் பண்ணுச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 4 வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி ஆகுது பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே போகுது, மேலே போயிட்டு அந்த வேல்யூ எல்லாமே அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னவோ இந்த கரண்ட் அவுட்புட்டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது, இதோடைய கரண்ட் அவுட்புட் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இங்கே அட்லாஸ்ட் 2 இன்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 4 8. ஸோ இந்த 8 எங்கே ரிட்டர்ன் ஆகும், ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை காலிங் ஸ்டேட்மெண்ட் என்னது 2 ஆஃப் 3. ஸோ ஒரிஜினல் வேல்யூ ஏ, பி வேல்யூ 3, அங்கேயே நமக்கு 8ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இயர்? இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ஆஸ் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளேயே நம்ம ஃபங்க்ஷன் நேம் காலிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம கால் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி கால் பண்ணிகிட்டே இருக்கோம், வித் லெஸ் நம்பர் ஆஃப் இன்புட். ஒரிஜினல் இன்புட்டே இல்லாமல் 2 ஆஃப் 3 தான் நம்ம கால் பண்ணுறோம். ஆனால் அந்த 2 ஆஃப் 3 எது வரைக்கும் நமக்கு ரெடியூஸ் ஆகுச்சு, 2 ஆஃப் 0 வரைக்கும் நம்ம இன்புட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. 2 3ன்ற வேல்யூ 2 2ஆக மாறுச்சு, அப்புறம் 2 1ஆக மாறுச்சு, அதுக்கப்புறம் 2 0ஆக மாறுச்சு. ஸோ 0 தான் லீஸ்ட் இன்புட்டாக வந்தது. அந்த இன்புட்டுக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் ஆன பிறகு அந்த ஒரு ஃபுல் என்டையர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட்டை கண்டுபிடிச்சிட்டு அதோடைய ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இன் திஸ் வே ஒன்லி இட் வில் ஒர்க். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஹியர்? தேங்க்யூ.